லோக கங்கையில் அமர்கின்றான். அவ்வாறு அமர்கின்ற பொழுது மேலும் தவநிலை உயர்ந்து உயர்ந்து ஒவ்வொரு பூஜை புனஸ்கார நெய்வேத்திய தவ நிகழ்வு சச்சங்க நிகழ்வுகளில் வாழை சித்தன் மேலெழுந்து ஆசிகளை சூட்சமமாக உரைத்துக் கொண்டிருக்கின்றான். சித்தனே வழங்கி வருகின்றான். சித்தனே யாவருக்கும் என்று யாம் வாழை சித்தனே நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். அருள் பிரவாக நிலை, ஆற்றல் கொண்ட ஒளி பிரவாக நிலை, ஒளி பிரவாக நிலையாக எழுகின்ற பிரபஞ்ச மகா சபையிலிருந்து ஒளியையும் கேட்டு செல்கின்ற மானிடர்கள் இரண்டையும் ஒன்றாக கலந்து சாதன நிலைகளில் செவிமடுக்க கேட்கின்ற பொழுது அது இறை ஒளிதான் நிச்சயமாய் என்று உணர்கின்றவாறு ஆசிகள் உரைக்கும் அகத்தியன் அமர்ந்த சபையில் வாழை சித்தன் சீடர்களுக்கு நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். சிவமகா வாழை சித்தாய நமோ நமக. உரைத்து கொண்டிருந்தான் அகத்தியன். சிவமகா வாழைச்சித்தன் என்றால் யார் என்று இன்னும் பல காலங்கள் சென்ற பிறகு சிவமகா வாழைச்சித்தனுடைய முழு உருவ வடிவமும் பெறுகின்ற பொழுது இச்சபை எத்தகைய வடிவம் கொண்டிருக்கும், ஆற்றல் கொண்டிருக்கும் என்று யாம் உரைக்கின்றோம். சிவமகா வாழைச்சித்தன் உரைக்கின்றோம். அவனாய் அமர்ந்து அவனுக்குள் அகத்தியன் சிவனாய் அமர்ந்து சிவனுக்குள் வாழை சித்தனை அமர வைத்து அழகு பார்த்த அருமுனி ஆசான் அகத்தியன் ஆவான் என்று உரைக்கின்றோம். அகதீஷாய நமக, அகதீஷாய நமக, அகதீஷாய நமக. அவ் அரும் பெரும் ஆற்றல் கொண்ட முனிவனுடைய வார்த்தை என்பது நாவடக்கம், சபையடக்கம், ஆன்மீக அடக்கம் கொண்ட வார்த்தையாகும். அவனை வணங்குவோர்கள் அவ்வடக்கத்தை கற்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் யாவருக்கும் என்று அவ்வாறு அடக்கம் கொண்டு அமர்ந்திருக்கும் அகத்தியன் சபையில் அகத்தியனை வணங்குவதை வாழை சித்தன் பெருமிகு நிலையாய் கொள்கின்றோம். அகதீஷாய நமக. ஒருவரை ஒருவர் ஏனடா மறுபடி வாழ்த்துகின்றார்கள். அகத்தியனை வாழை சித்தனும், வாழை சித்தனை அகத்தியனும், அகத்தியனை திருமுருகப் பெருமானும், திருமுருகப் பெருமானை பரந்தாமனும்,